ஸோ மீனராசிக்காரர்களாகிய நீங்கள் இப்போ இந்த நேரத்தில் இந்த வருஷத்தில் திருமண விஷயங்கள் அதெல்லாம் வந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. 2027 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். முக்கியமான முடிவுகள், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது, ஒரு வேலை மாறுறது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இந்த ஜென்மசனி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த முடிவுகள் நம்ம எடுக்கிறோமோ அதை வந்து பெஸ்ட்டான முடிவாக இருக்கணுங்கிறதுக்கு கிடையாது. ஏதோ திடீர்னு சில முடிவுகள் அவசரத்தில் எடுத்துட்டேன், அப்புறம் இப்போ நான் சங்கடத்தில் இருக்கிறேன், கஷ்டப்படுறேங்கிற மாதிரி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் ராசிக்குள்ள சனி இருக்கக்கூடிய அமைப்பு. அது உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து கொஞ்சம் ராகுவாலையும் கேதுவாலையும் சனியினாலையும் செவ்வாயாலையும் பாதிக்கப்பட்டு ஒரு பாவத்துவமாக அதிகமான திரிட்பலம் இல்லாமல் சுபகிரகத்தின் தாக்கங்கள் இல்லாமல் பௌர்ணமிக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்திரனாக இல்லாமல் ஒரு அமாவாசை சந்திரனாகையோ ஒரு ஒளி குன்றிய சந்திரனாகையோ பாதிக்கப்பட்ட சந்திரனாக இருக்கும் பொழுது இன்னுமே வந்து ஜென்மசனி தாக்கங்கள் அதிகமாக இருக்குங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.